இந்த வாரத்தில் நடந்த முக்கிய நிகழ்வுகள் செய்தி தொகுப்பாக எங்கே? தூத்துக்குடியில் விண்வெளி பூங்கா, மயில்சாமி அண்ணாதுரை பெருமிதம். தமிழக பட்ஜெட்டில் குலசேகரப்பட்டினத்தில் 2000 ஏக்கரில் விண்வெளி பூங்கா அமைக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. கேளுங்கள் கொடுக்கப்படும் என்பதற்கு பலனாய் இது கிடைத்ததாக விஞ்ஞானி மயில்சாமி அண்ணாதுரை தெரிவித்துள்ளார். புதிய ஏவுதளத்தையும் அதன் அருகிலேயே சிக்கனமான சிறிய ஏவுகலன்கள், செயற்கைக்கோள்களை உருவாக்கும் ஒரு நிலையத்தையும் உருவாக்கினால் உலகிலேயே மிக குறைந்த செலவில் செயற்கைக்கோள்களை விண்ணில் செலுத்தும் வாய்ப்பை நம்மால் பெற முடியும் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்தார். திமுகவில் விருப்பமனு, கனிமொழி கருணாநிதிக்காக 32 பேர் விருப்பமனு. மக்களவைத் தேர்தலில் திமுக சார்பில் போட்டியிடுவதற்கான விருப்பமனு விநியோகம் பிப்ரவரி 19ஆம் தேதி தொடங்கியது. திமுக எம்பி கனிமொழிக்காக 32 விருப்பமனுக்கள் வாங்கப்பட்டது. 2வது நாளில் 200க்கும் மேற்பட்ட விருப்பமனுக்கள் வழங்கப்பட்டன. பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை மார்ச் 1 முதல் 7ஆம் தேதி மாலை 6 மணிக்குள் தலைமை கழகத்தில் சமர்ப்பிக்க வேண்டும் என திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன் அறிவுறுத்தியுள்ளார். சண்டிகர் மேயர் தேர்தல், பாஜக வெற்றி ரத்து. சண்டிகர் மாநகராட்சி மேயர் தேர்தலில் பாஜக வேட்பாளரின் வெற்றியை உச்சநீதிமன்றம் ரத்து செய்துள்ளது. ஜனவரி 30ஆம் தேதி சண்டிகர் மாநகராட்சி மேயர் தேர்தல் நடைபெற்றது. இதில் 16 வாக்குகளுடன் பாஜக வேட்பாளர் மனோஜ் சோன்கர் வெற்றி பெற்றதாக தேர்தல் அதிகாரி அறிவித்தார். காங்கிரஸ் ஆம் ஆத்மி கூட்டணி வேட்பாளர் குல்தீப் குமார் பெற்ற 20 வாக்குகளில் 8 வாக்குகள் செல்லாதவை என்று கூறி வாக்குச்சீட்டுகளில் தேர்தல் அதிகாரி திருத்தம் செய்த வீடியோ வைரலானது. இந்த வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்றம் முறைகேட்டில் ஈடுபட்ட தேர்தல் அதிகாரி மீது சட்ட நடவடிக்கை எடுக்கும்படி உத்தரவிட்டதுடன் பாஜக வேட்பாளரின் வெற்றியை ரத்து செய்து ஆம் ஆத்மி வேட்பாளர் குல்தீப் குமார் வெற்றி பெற்றதாக அறிவித்தது. மாநிலங்களவைத் தேர்தல், சோனியா நட்டா போட்டியின்றி தேர்வு. காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் சோனியா காந்தி, பாஜக தலைவர் ஜே.பி. நட்டா, மத்திய இணையமைச்சர் எல். முருகன் ஆகியோர் மாநிலங்களவைத் தேர்தலில் போட்டியின்றி தேர்வாகியுள்ளனர். 5 மாநிலங்களைச் சேர்ந்த 56 மாநிலங்களவை உறுப்பினர்களின் பதவிக்காலம் ஏப்ரலில் முடிவடைகிறது. இந்த இடங்களுக்கான தேர்தல் 27ஆம் தேதி நடைபெறவுள்ள நிலையில் சோனியா, ஜே.பி. நட்டா, எல். முருகன் உள்ளிட்டோர் போட்டியின்றி தேர்வாகியுள்ளனர். சிங்கங்களுக்கு பெயரை மாற்றுங்கள், கொல்கத்தா நீதிமன்றம் உத்தரவு. மேற்குவங்க மாநிலம் சிலிகரி சஃபாரி பூங்காவில் அக்பர் எனும் ஆண் சிங்கத்தையும் சீதா எனும் பெண் சிங்கத்தையும் ஒன்றாக அடைத்து வைக்கக்கூடாது. இது இந்து மதத்தை அவமதிப்பதாகவும் இந்துக்களின் மனதை புண்படுத்தும் விதமாகவும் இருப்பதாக விஸ்வ இந்து பரிஷத் கொல்கத்தா உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்தது. இந்த வழக்கை விசாரித்த நீதிமன்றம் இந்து, கிறிஸ்தவர், இஸ்லாமியர் மத போராளிகள் மற்றும் மரியாதைக்குரியவர்களின் பெயர்களை இனி விலங்குகளுக்கு வைக்க வேண்டாம், அக்பர், சீதா என்று சிங்கங்களுக்கு சூட்டப்பட்ட பெயர்களை மாற்ற வேண்டும் என மேற்குவங்க அரசுக்கு அறிவுறுத்தியுள்ளது. இப்போது நிம்மதியாக இருக்கிறேன், நடிகை சமந்தாவின் பதிவு. தமிழ், தெலுங்கு படங்களில் நடித்து வரும் நடிகை சமந்தா தெலுங்கு நடிகர் நாக சைத்தன்யாவை காதலித்து திருமணம் செய்து கொண்டார். இருவரும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு ஓராண்டுக்கு முன்பு பிரிந்தனர். பின்னர் தசை அழற்சி நோயால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று மீண்டு வந்துள்ள சமந்தா தனது திருமணம் உறவு முறிந்தது குறித்து பகிர்ந்திருக்கிறார். அதில் அவர் கணவரை பிரிந்த அந்த ஆண்டு மிகவும் கடினமாக இருந்ததாக குறிப்பிட்டுள்ளார். மேலும் தற்போது நிம்மதியாக இருப்பதாகவும் நன்றாக சுவாசிக்க முடிவதை தான் உணர்வதாகவும் சமந்தா தெரிவித்துள்ளார். IPL கிரிக்கெட் தொடர் மார்ச் 22இல் சென்னையில் தொடக்கம். 2024ஆம் ஆண்டு IPL தொடருக்கான கால அட்டவணை வெளியாகியுள்ளது. முதல் 15 நாட்கள் நடைபெறும் போட்டிகள் குறித்து தற்போது அறிவிக்கப்பட்டுள்ளது. மார்ச் 22ஆம் தேதி தொடங்கி ஏப்ரல் 7ஆம் தேதி வரையில் 21 போட்டிகள் நடக்கின்றன. சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் தொடங்கும் முதல் போட்டியில் சென்னையும் பெங்களூருவும் மோதுகின்றன. மக்களவைத் தேர்தலுக்கான தேதி அறிவிக்கப்பட்ட பிறகு மீதமுள்ள போட்டிகளுக்கான பட்டியல் அறிவிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. வேகமாக முன்னேறும் விவசாயிகள் பேரணி, ரப்பர் குண்டுக்கு இளைஞர் பலி, கடன் தள்ளுபடி, குறைந்தபட்ச ஆதரவு விலை உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி டெல்லி நோக்கி செல்லும் பேரணியை விவசாயிகள் மீண்டும் 21ஆம் தேதி தொடங்கினர். அவர்களை கலைக்க ஹரியானா போலீசார், துணை ராணுவ படையினர் கண்ணீர் புகை குண்டுகளை வீசி ரப்பர் குண்டுகளால் துப்பாக்கிச்சூடு நடத்தினர். இதில் ஓர் இளைஞர் உயிரிழந்தார். மோதலில் 10 போலீசார், 160 விவசாயிகள் காயமடைந்தனர். தமிழகத்தில் காமராஜர் ஆட்சி, காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை உறுதி. அண்மையில் தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவராக இருந்த KS அழகிரி மாற்றப்பட்டு புதிய மாநில தலைவராக செல்வ பெருந்தகை நியமிக்கப்பட்டார். அவர் காங்கிரஸ் தலைவராக பொறுப்பேற்ற நிகழ்ச்சி சென்னை சத்தியமூர்த்தி பவனில் 21ஆம் தேதி நடைபெற்றது. அப்போது பேசிய செல்வ பெருந்தகை, அனைவரும் கூட்டு முயற்சி மேற்கொண்டால் தமிழகத்தில் காமராஜர் ஆட்சியை மீண்டும் கொண்டு வர முடியும். அதற்கு எல்லோரும் சேர்ந்து களம் அமைப்போம். இன்றில்லை என்றாலும் ஒரு நாள் அது நடந்தே தீரும் என்றார்.
200 கவுன்சிலர்களுக்கும் டேப் கணினி. சென்னை மேயர் செம அறிவிப்பு. சென்னை மாநகராட்சி பட்ஜெட் 21ஆம் தேதி தாக்கல் செய்யப்பட்டது. அதில் மாநகராட்சியின் 200 வார்டுகளிலும் ரூபாய் 10 கோடி செலவில் மகளிருக்கென பிரத்யேக உடற்பயிற்சி கூடம் அமைக்கப்படும். மாநகராட்சி பள்ளிகளில் படிக்கும் மாணவர்களுக்கு இலவச காலணிகள் வழங்கப்படும் உள்ளிட்ட அறிவிப்புகளை வெளியிட்ட மேயர் பிரியா, சென்னை மாநகராட்சி கவுன்சிலர்கள் 200 பேருக்கும் டேப் கணினி வழங்கப்படும் என்ற அசத்தல் அறிவிப்பையும் வெளியிட்டார். பஞ்சாயத்தை பக்குவமாய் முடித்த பிரியங்கா. உத்தரப்பிரதேசத்தில் காங்கிரசுக்கு 17 சீட் ஒதுக்கினார் அகிலேஷ். மக்களவைத் தேர்தலுக்காக உத்தரப்பிரதேசத்தில் சமாஜ்வாதி கட்சியுடன் காங்கிரஸ் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தியது. அப்போது காங்கிரசுக்கு 11 தொகுதிகள் ஒதுக்க சமாஜ்வாதி தலைவர் அகிலேஷ் ஒப்புக்கொண்டார். அதை ஏற்காத காங்கிரஸ் 25 தொகுதிகளை கேட்டது. அதற்கு அகிலேஷ் சம்மதிக்கவில்லை. இந்த நிலையில் காங்கிரஸ் மூத்த தலைவர் பிரியங்கா காந்தி 21ஆம் தேதி அகிலேஷ் யாதவுடன் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு இது விஷயமாக பேசினார். அப்போது ஏற்பட்ட உடன்படிக்கையின்படி காங்கிரசுக்கு 17 தொகுதிகளை ஒதுக்க அகிலேஷ் யாதவ் ஒப்புக்கொண்டார். உலக டேபிள் டென்னிஸ் சாம்பியன்ஷிப் இந்திய அணிகள் அதிர்ச்சி தோல்வி. தென்கொரியாவின் பூசான் நகரில் நடைபெற்று வரும் உலக டேபிள் டென்னிஸ் சாம்பியன்ஷிப் தொடரில் கால் இறுதிக்கு முந்தைய சுற்றில் இந்திய ஆடவர் அணி பலம் வாய்ந்த தென்கொரியாவுடன் மோதியது. இதில் இந்திய ஆடவர் அணி 0-3 என்ற கணக்கில் தோல்வியடைந்தது. இந்திய மகளிர் அணி காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் பலம் வாய்ந்த சீன தைபேவுடன் மோதியது. இதில் இந்திய அணி 1-3 என்ற கணக்கில் தோல்வியடைந்து அடுத்த சுற்றுக்கு முன்னேறும் வாய்ப்பை இழந்தது. த்ரிஷா மீது அவதூறு. நடிகர் சங்கம் கண்டனம். அதிமுக பிரமுகரான ஏவி ராஜு நடிகை த்ரிஷா குறித்து அவதூறாக பேசியது பெரும் சர்ச்சையானது. இதுகுறித்து வழக்கு தொடுக்கப் போவதாக த்ரிஷா கூறியிருந்தார். அவருக்கு ஆதரவாக அறிக்கை வெளியிட்ட தென்னிந்திய நடிகர் சங்க தலைவர் நாசர், த்ரிஷா கருணாஸ் குறித்து கேட்க கூசுகின்ற வக்கிரத்தனமாக பரவவிடப்பட்டிருக்கும் பொய் கதையை நடிகர் சங்கம் வன்மையாக கண்டிக்கிறது. திரைத்துறையை சார்ந்த பிரபலங்களை பற்றி பொதுவெளியில் அவதூறு பரப்பி சுய விளம்பரம் தேடும் நபர்கள் நாளுக்கு நாள் அதிகமாகி வருகின்றனர். இதுபோன்று இனியும் நடக்காத வகையில் சங்கம் தீவிரமான முடிவுகளை எடுக்கும் என தெரிவித்துள்ளார். ரகுல் பிரீத் சிங் ஜாக்கி பக்னானி திருமணம் கோவாவில் கோலாகலம். நடிகர் ரகுல் பிரீத் சிங்கும் ஹிந்தி பட தயாரிப்பாளருமான நடிகருமான ஜாக்கி பக்னானியும் கடந்த சில வருடங்களாக காதலித்து வந்தனர். இவர்களின் திருமணம் கோவாவில் 21ஆம் தேதி நடைபெற்றது. முதலில் சீக்கிய முறைப்படியும் பிறகு ஹிந்து முறைப்படியும் திருமணம் நடந்தது. இதில் நெருங்கிய உறவினர்களும் நண்பர்களும் பாலிவுட் பிரபலங்கள் ஷில்பா ஷெட்டி, அர்ஜுன் கபூர், டேவிட் தவன், ஷாகித் கபூர் உள்ளிட்டோரும் கலந்து கொண்டு மணமக்களை வாழ்த்தினர். ஃபாலி எஸ் நாரிமன் காலமானார். பிரதமர் நரேந்திர மோடி இரங்கல். புகழ்பெற்ற சட்ட நிபுணரும் உச்சநீதிமன்ற மூத்த வழக்கறிஞருமான ஃபாலி எஸ் நாரிமன் 21ஆம் தேதி உடல்நலக்குறைவால் காலமானார். அவருக்கு வயது 95. ஃபாலி நாரிமன் மும்பை உயர்நீதிமன்றத்தில் பயிற்சி வழக்கறிஞராக பணியை தொடங்கினார். 1972ஆம் ஆண்டு இந்திய சொலிசிட்டர் ஜெனரலாக நியமிக்கப்பட்டார். 1999 முதல் 2005ஆம் ஆண்டு வரை மாநிலங்களவை உறுப்பினராகவும் இருந்தவர் நாரிமன். இவரது சட்டப்பணிகளை அங்கீகரிக்கும் வகையில் 1991ஆம் ஆண்டு பத்மபூஷன் விருதும் 2007ஆம் ஆண்டு பத்ம விபூஷன் விருதும் வழங்கி மத்திய அரசு கௌரவித்துள்ளது. நாரிமன் மறைவுக்கு பிரதமர் மோடி தனது இரங்கலை தெரிவித்துள்ளார். 2200 கோடி ஊழல். காஷ்மீர் முன்னாள் ஆளுநர் வீட்டில் சிபிஐ ரைட். ஜம்மு காஷ்மீரின் கிரு பகுதியில் ரூபாய் 4286 கோடி செலவில் நீர்மின் உற்பத்தி நிலையம் கட்டப்பட்டு வருகிறது. இந்த திட்டத்தில் ரூபாய் 2200 கோடி அளவுக்கு ஊழல் நடைபெற்றிருப்பதாக குற்றம் சாட்டி சிபிஐ வழக்கு பதிவு செய்தது. இவ்வழக்கு தொடர்பாக காஷ்மீர் முன்னாள் ஆளுநர் சத்யபால் மாலிக் மற்றும் அவரோடு தொடர்புடையவர்களின் வீடு, அலுவலகங்களில் சிபிஐ அதிகாரிகள் 22ஆம் தேதி சோதனை நடத்தினர். காஷ்மீர், பஞ்சாப், ஹரியானா, உத்தரப்பிரதேசம், பீகார், ராஜஸ்தான், டெல்லி, மும்பை உட்பட 30 இடங்களில் சுமார் 100க்கும் மேற்பட்ட சிபிஐ அதிகாரிகள் இந்த வழக்கு தொடர்பாக சோதனைகளை மேற்கொண்டனர். மாலிக் இதற்கு முன்னதாக மத்திய அரசை விமர்சிக்கும் வகையில் கருத்துக்களை தெரிவித்து வந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. வேளாண் நிதிநிலை அறிக்கை. முதல்வரின் மண்ணுயிர் காப்போம் திட்டம் அறிவிப்பு. தமிழக அரசின் வேளாண் பட்ஜெட்டை அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் 20ஆம் தேதி சட்டப்பேரவையில் தாக்கல் செய்தார். மண் வளத்தை காக்க முதல்வரின் மண்ணுயிர் காத்து மண்ணுயிர் காப்போம் திட்டம், பயிர் காப்பீடு திட்டத்துக்கு ரூபாய் 1775 கோடி, கரும்பு டன்னுக்கு ரூபாய் 215 ஊக்கத்தொகை ஆகியவை வேளாண் பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டுள்ளன. பட்டாசு ஆலையில் வெடி விபத்து, 10 பேர் பலியான சோகம். விருதுநகர் மாவட்டம் ஆலங்குளம் அருகே பட்டாசு ஆலையில் 17ஆம் தேதி ஏற்பட்ட பயங்கர வெடி விபத்தில் 4 பெண்கள் உட்பட 10 பேர் உயிரிழந்தனர். இந்த ஆலையில் 74 அறைகளில் ஃபேன்சி ரக பட்டாசுகள் தயாரிக்கப்படுகின்றன. இங்கு சுமார் 150க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் பணியாற்றி வருகின்றனர். இதில் ஓர் அறையில் ஃபேன்சி ரக பட்டாசுக்கான மருந்து கலவையை தயார் செய்தபோது எதிர்பாராத விதமாக தீப்பொறி ஏற்பட்டு வெடி விபத்து நிகழ்ந்துள்ளது. இன்சாட் 3DS செயற்கைக்கோள் வெற்றிகரமாக விண்ணில் ஏவியது இஸ்ரோ.
வானிலை பேரிடர் தொடர்பான எச்சரிக்கை தகவல்களை உடனுக்குடன் பெறுவதற்காக இஸ்ரோவால் தயாரிக்கப்பட்ட இன்சாட் 3DS அதிநவீன செயற்கைக்கோள் GSLV F-14 ராக்கெட் மூலம் ஸ்ரீஹரிகோட்டாவிலிருந்து வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தப்பட்டது. காலநிலை மாற்றம் ஏற்படும் நிலையில் வானிலை மாறுபாடுகளை கண்காணித்து பேரிடர் காலங்களில் உதவுவதற்காக இந்த அதிநவீன செயற்கைக்கோளை இஸ்ரோ நிறுவனம் வடிவமைத்துள்ளது. தப்பினார் கெஜ்ரிவால், நம்பிக்கை வாக்கெடுப்பில் வெற்றி. தனக்கு எதிராக அமலாக்கத்துறையின் நடவடிக்கைகள் துரிதமாகி வரும் நிலையில் டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் சட்டப்பேரவையில் நம்பிக்கை கோரும் தீர்மானத்தை தாக்கல் செய்தார். இதன் மீதான விவாதத்தில் பேசிய கெஜ்ரிவால், டெல்லி அரசின் ஆட்சி நிர்வாகத்தில் மத்திய அரசு தலையிடுகிறது. எனது உதவியாளரை கூட என்னால் மாற்ற முடியாது. அரசு அலுவலர்களின் செயல்பாடுகளை மத்திய அரசு தடுக்கிறது. மக்கள் நலத்திட்டங்களை செயல்படுத்த விடாமல் பாஜக இடையூறு செய்து வருகிறது. அதையும் மீறி மக்கள் பணிகளை செய்து வருகிறோம். எங்கள் கட்சியை அழிக்க பாஜக தீவிர முயற்சி செய்கிறது என குற்றம் சாட்டினார். இதன் பிறகு நம்பிக்கை தீர்மானமானது குரல் வாக்கெடுப்பின் மூலம் நிறைவேற்றப்பட்டது. போலீஸ் எழுத்துத் தேர்வு, சன்னி லியோனுக்கு ஹால் டிக்கெட். உத்தரப்பிரதேச மாநிலத்தில் போலீஸ் வேலைக்கான தேர்வு கடந்த 17ஆம் தேதி நடைபெற்றது. இந்த தேர்வுக்கான ஹால் டிக்கெட்டில் சன்னி லியோன் புகைப்படம் இடம்பெற்றுள்ளது. இந்த விண்ணப்பம் பதிவு செய்யப்பட்டு விண்ணப்பதாரருக்கு கண்ணாச்சியில் உள்ள ஸ்ரீமதி சோனிஸ்ரீ மெமோரியல் பெண்கள் கல்லூரி தேர்வு மையமாக ஒதுக்கப்பட்டுள்ளது. இந்த ஹால் டிக்கெட் சமூக வலைதளங்களில் வைரலானது. இதனிடையே இந்த ஹால் டிக்கெட் போலியானது என போலீஸ் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மணல் கொள்ளையரால் கொல்லப்பட்ட VAO மகன் சிவில் நீதிபதி தேர்வில் வெற்றி. தூத்துக்குடி அருகே மணல் கொள்ளையை தடுக்க முயன்றதால் கொலை செய்யப்பட்டவர் VAO லூர்து பிரான்சிஸ். இவரது மகன் மார்ஷல் ஏசு வடிவான் சிவில் நீதிபதி தேர்வில் தேர்ச்சி பெற்றுள்ளார். இதுகுறித்து பேசிய மார்ஷல் ஏசு வடிவான், நீ எப்படியாவது நீதிபதியாக வேண்டும், தொடர்ந்து முன்னேறி உச்சநீதிமன்ற நீதிபதி வரை உயர வேண்டும் என்று தனது தந்தை எப்போதும் கூறுவார். நான் நீதிபதியாக வேண்டும் என்பது அவரது கனவு. எனது தந்தை கொடூரமான முறையில் கொலை செய்யப்பட்டார். தந்தையின் கனவை நிறைவேற்ற வேண்டும் என்ற குறிக்கோளுடன் தேர்வுக்கு விண்ணப்பித்தேன். தற்போது நான் சிவில் நீதிபதி தேர்வில் வென்று எனது தந்தையின் கனவை நிறைவேற்றியுள்ளேன் என்றார். முதல்வரின் மாபெரும் தமிழ் கனவு, அமைச்சர் தங்கம் தென்னரசு பிரகடனம். சட்டப்பேரவையில் நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு 19ஆம் தேதி பட்ஜெட்டை தாக்கல் செய்தார். அவர் தனது பட்ஜெட் உரையின் போது முதல்வர் ஸ்டாலின் தலைமையிலான இந்த அரசுக்கு 7 முதன்மையான நோக்கங்களை கொண்ட ஒரு மாபெரும் தமிழ் கனவு உண்டு. சமூக நீதி, கடைக்கோடி தமிழர் நலன், உலகை வெல்லும் இளைய தமிழகம், அறிவுசார் பொருளாதாரம், மகளிர் நலன் காக்கும் சமத்துவ பாதை, பசுமை வழி பயணம், தாய் தமிழும் தமிழர் பண்பாடும் என்ற 7 இலக்குகளை முன்வைத்தே இந்த பட்ஜெட் அமைந்துள்ளது என தெரிவித்தார். கட்சியில் 2 கோடி உறுப்பினர்கள். விஜயின் விறுவிறு அரசியல். நடிகர் விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் கட்சியின் நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம் சென்னை பனையூரில் நேற்று நடைபெற்றது. இதில் கட்சியின் உள்கட்டமைப்பை வலுப்படுத்தும் வகையில் மாநிலம் முழுவதும் உறுப்பினர் சேர்க்கை நடத்த வேண்டும், நவீன வசதிகளுடன் உருவாக்கப்பட்டு வரும் சிறப்பு செயலி மூலமாக உறுப்பினர் சேர்க்கை முகாம்களை ஒருங்கிணைக்க வேண்டும், கட்சியில் 2 கோடி உறுப்பினர்களை சேர்க்க இலக்கு நிர்ணயித்து உறுப்பினர் சேர்க்கை பணிகளை முழுவீச்சில் மேற்கொள்ள வேண்டும் என்று நிர்வாகிகளுக்கு கட்சியின் பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் அறிவித்துள்ளார். தனுஷின் 50வது படம் ராயன். அவரை எழுதி இயக்குகிறார். தனுஷ் நடித்த கேப்டன் மில்லர் படம் பொங்கலுக்கு வெளியானது. இதையடுத்து அவரின் 50வது படத்தை சன் பிக்சர்ஸ் தயாரிக்கிறது. இதை தனுஷே எழுதி இயக்கியுள்ளார். இந்த படத்தில் காளிதாஸ் ஜெயராம், துஷாரா விஜயன், SJ சூர்யா, சந்தீப் கிஷன், அபர்ணா பாலமுரளி உட்பட பலர் நடிக்கின்றனர். இது வடசென்னையை மையமாக கொண்ட கேங்ஸ்டர் கதை என்று கூறப்படுகிறது. AR ரஹ்மான் இசையமைக்கிறார். ஓம் பிரகாஷ் ஒளிப்பதிவு செய்கிறார். இந்த படத்துக்கு ராயன் என்று தலைப்பு வைத்துள்ளார். தமிழ், தெலுங்கு, ஹிந்தி மொழிகளில் இந்த படம் வெளியாகி இருக்கிறது. தமிழகத்தில் ஒரே கட்டமாக தேர்தல், அரசியல் கட்சிகள் கோரிக்கை. மக்களவைத் தேர்தல் தொடர்பாக இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் ராஜீவ்குமார் தலைமையிலான குழுவினர் 23ஆம் தேதி தமிழக அரசியல் கட்சிகளுடன் சென்னையில் ஆலோசனை நடத்தினர். தேர்தல் ஏற்பாடுகள் குறித்து மாவட்ட ஆட்சியர்கள், காவல் கண்காணிப்பாளர்களிடமும் கேட்டறிந்த குழுவினர் அவர்களுக்கு பல்வேறு அறிவுறுத்தல்களையும் வழங்கினர். இந்த ஆலோசனையின் போது தமிழகத்தில் ஒரே கட்டமாக தேர்தலை நடத்த வேண்டும் என அனைத்து கட்சிகளின் பிரதிநிதிகளும் கோரிக்கை வைத்தனர். 6 வயதானால்தான் 1ஆம் வகுப்பு, மத்திய கல்வி அமைச்சகம் உத்தரவு. தேசிய கல்விக் கொள்கை 2020 அமல்படுத்தப்பட்டு நடைமுறையில் இருந்து வருகிறது. தமிழக அரசு இதை எதிர்த்தாலும் பிற மாநிலங்களில் இது ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளது. தேசிய கல்விக் கொள்கையின்படி 1ஆம் வகுப்பு மாணவர் சேர்க்கையை 6 வயதில் தொடங்கினால்தான் அடுத்தடுத்த படிநிலைகள் சரியாக இருக்கும். எனவே இதை அனைத்து பள்ளிகளும் பின்பற்ற வேண்டும் என அனைத்து மாநிலங்கள், யூனியன் பிரதேசங்களுக்கு மத்திய கல்வி அமைச்சகம் அறிவுறுத்தியுள்ளது. கட்சி மாறுகிறேனா? வதந்திகளுக்கு கேட் போட்ட கமல்நாத்.
மத்திய பிரதேசத்தில் முன்னாள் முதல்வர் கமல்நாத் காங்கிரஸ் கட்சியை விட்டு விலகி பாஜகவில் இணையவிருப்பதாக அண்மையில் செய்திகள் வெளியாகின. ராஜ்யசபா சீட் கிடைக்காததால் கமல்நாத் இந்த முடிவுக்கு வந்திருப்பதாகவும் சொல்லப்பட்டது. இந்நிலையில் மத்திய பிரதேசத்தில் ராகுல் காந்தியின் யாத்திரையில் பங்கேற்க மக்களுக்கு அழைப்பு விடுத்துள்ளார் கமல்நாத். இதுகுறித்து அவர் தனது எக்ஸ் தள பதிவில், பாரத் ஜோடோ நியாய யாத்திரையில் அதிக எண்ணிக்கையில் கலந்து கொள்வதன் மூலம் ராகுல் காந்தியின் பலமாகவும் தைரியமாகவும் மாற வேண்டும் என தெரிவித்துள்ளார். 500 இடங்களில் இலவச வைஃபை வசதி தொடங்கி வைத்தார் ஸ்டாலின். சென்னை நந்தம்பாக்கம் வர்த்தக மையத்தில் யுமேஜின் 2024 என்ற தகவல் தொழில்நுட்ப உச்சி மாநாடு 2 நாட்கள் நடந்தது. 23ஆம் தேதி இந்த மாநாட்டை தொடங்கி வைத்த முதல்வர் ஸ்டாலின், சென்னையில் மக்கள் அதிகம் கூடும் இடங்களான பூங்காக்கள், பேருந்து நிலையங்கள், கடற்கரை உள்ளிட்ட 500 இடங்களில் தமிழ்நாடு மின்னணு நிறுவனம் மூலம் இலவச வைஃபை வசதி வழங்கும் திட்டத்தை தொடங்கி வைத்தார். அப்போது பேசிய அவர், தமிழகத்தை உலகின் மனிதவள தலைநகராக மாற்றுவோம், தகவல் தொழில்நுட்ப துறையினர் தேடி வரும் நகரமாக ஆக்குவோம் என்றார். பள்ளியிலேயே சாதி வருமான சான்றிதழ் அமைச்சர் அன்பில் மகேஷ் தகவல். பள்ளிக்கல்வித்துறை சார்பில் தமிழ்நாடு மாநில பெற்றோர் ஆசிரியர் கழகம் நடத்திய பெற்றோர்களை கொண்டாடுவோம் என்ற மாநாடு கோவையில் 23ஆம் தேதி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சிக்கு பின்பு செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் அன்பில் மகேஷ், மாணவர்களுக்கு சாதி, வருமானம் மற்றும் இருப்பிட சான்றிதழ்களை பள்ளிகளில் வழங்கும் வசதி இன்னும் 1 மாதத்தில் ஏற்படுத்தப்படும் என்றார். செல்வராகவனை இயக்குவேன் என நினைக்கவில்லை, தனுஷ் பிரமிப்பு. தனுஷ் நடித்து இயக்கியுள்ள ராயன் படத்தின் படப்பிடிப்பு முடிவடைந்து விட்டது. தனது 50வது படமான ராயனில் தன்னை அறிமுகப்படுத்திய தனது சகோதரர் செல்வராகவனையும் இயக்கியுள்ளார் தனுஷ். இதுகுறித்து தனுஷ் தனது பதிவில், உங்களை ஒரு நாள் இயக்குவேன் என்று நினைத்ததில்லை செல்வராகவன் சார் என்று குறிப்பிட்டுள்ளார். அதற்கு வாய்ப்புக்கு நன்றி இயக்குனர் சார், இது சிறந்த படமாக மாறும், உங்களை நினைத்து பெருமையாக இருக்கிறது என்று தெரிவித்துள்ளார் செல்வராகவன். போராட்டத்தில் பலியான விவசாயி குடும்பத்துக்கு 1 கோடி அறிவித்தார் பஞ்சாப் முதல்வர். விவசாய விளை பொருட்களுக்கு குறைந்தபட்ச ஆதரவு விலை உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி டெல்லியை நோக்கி போராட்டம் நடத்தி வரும் பஞ்சாப் விவசாயிகள் அந்த மாநில எல்லையான கனவுரி நகரில் தடுத்து நிறுத்தப்பட்டுள்ளனர். இந்த போராட்டத்தின் போது போலீஸ் ரப்பர் குண்டுகளுக்கு சுப்கரன் சிங் என்ற இளம் விவசாயி பலியானார். இந்நிலையில் சுப்கரன் சிங் குடும்பத்துக்கு ரூபாய் 1 கோடி இழப்பீடு அறிவித்த பஞ்சாப் முதல்வர் பகவந்த் மான், சுப்கரன் சிங் குடும்பத்தைச் சேர்ந்த ஒருவருக்கு அரசு வேலை வழங்கப்படும் என்றும் அறிவித்துள்ளார். உங்களுக்கு 3, எங்களுக்கு 4. டெல்லியில் ஆம் ஆத்மி காங்கிரஸ் உடன்பாடு. டெல்லியில் ஆம் ஆத்மிக்கும் காங்கிரஸ் கட்சிக்கும் தேர்தல் உடன்பாடு எட்டப்பட்டுள்ளது. இதன்படி மொத்தமுள்ள 7 தொகுதிகளில் 3இல் காங்கிரசும் 4 தொகுதிகளில் ஆம் ஆத்மியும் போட்டியிடுகின்றனர். இதேபோல குஜராத், ஹரியானா, கோவா மற்றும் சண்டிகரிலும் 2 கட்சிகளுக்கும் இடையே தொகுதி உடன்பாடு ஏற்பட்டுள்ளன. இதில் கோவாவில் உள்ள ஒரு மக்களவை தொகுதியில் போட்டியிடுவதாக முன்பு அறிவித்திருந்த ஆம் ஆத்மி தற்போது அதை காங்கிரசுக்கு விட்டு கொடுத்துள்ளது. உடைந்தது சஸ்பென்ஸ். பாஜகவில் இணைந்தார் காங்கிரஸ் எம்எல்ஏ விஜயதரணி. விளவங்கோடு காங்கிரஸ் எம்எல்ஏவான விஜயதரணி கட்சி தலைமை மீது அதிருப்தியில் இருப்பதாகவும், பிரதமர் மோடி தமிழகம் வரும்போது அவர் பாஜகவில் இணையவிருப்பதாகவும் செய்திகள் கசிந்தன. இந்த நிலையில் 24ஆம் தேதி டெல்லியில் பாஜக தலைவர்களை சந்தித்து தன்னை பாஜகவில் அதிகாரப்பூர்வமாக இணைத்துக் கொண்டார் விஜயதரணி. தமிழகத்தில் அண்ணாமலை தலைமையில் பாஜக சிறப்பாக வளர்ந்து வருவதாகவும், அந்த கட்சியில் பெண்களுக்கு உரிய மரியாதை அளிக்கப்படுவதாகவும், அதனாலேயே பாஜகவில் இணைந்ததாகவும் விஜயதரணி தெரிவித்துள்ளார். இதனிடையே அவரை கட்சியிலிருந்து நீக்கி இருப்பதாக காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் அஜய்குமார் அறிவித்திருக்கிறார். விஜயதரணியை தகுதி நீக்கம் செய்யவும் சபாநாயகரிடம் கடிதம் தரப்படும் என்றும் காங்கிரஸ் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.